சார், முதலில் நேற்று நடைபெற்ற அந்த ரயில் மறியல் போராட்டமானது டெல்லியில் அந்த முற்றுகை போராட்டத்தின் கோரிக்கைகளை ஒட்டி இருந்த இந்த ரயில் மறியல் போராட்டம் முன்னரே அறிவிக்கப்பட்டு தான் நடத்தப்பட்டதா? நேற்று இந்த விவசாயிகள் கைது செய்யப்பட்டு நாடு முழுவதும் அவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டு அந்த கோரிக்கைகள் தொடர்பான மத்திய அரசுக்கும் மாநில அரசுகளுக்கும் அந்த அழுத்தம் கொடுப்பதற்கு திடீர் தீவிரமாக இறங்குவதற்கு என்னதான் காரணம்? திடீர் தீவிரமாக இறங்குவது என்கிற வார்த்தையை மோடி தான், மத்திய அரசு தான் அதை பயன்படுத்துகிறார்கள். குறிப்பாக டெல்லியில் நடத்துகிற போராட்டம் ஏதோ புதிய கோரிக்கைகளை தேர்தல் நெருங்கும் நேரத்தில் ஒரு நிர்பந்தத்தை ஆட்சியாளர்கள் கொடுக்க வேண்டும் என்கிற அடிப்படை நோக்கம் கொண்டதாக இருப்பதாக மத்திய அரசு பகிரங்கமாக குற்றம் சாட்டி வருகிறது. ஆனால் அது உண்மை அல்ல. இந்த போராட்டம் என்பது 2014 அன்றைக்கு முதலில் ஆட்சி கட்டிலில் அமர வந்த பாரதிய ஜனதா கட்சி தனது தேர்தல் அறிக்கையில் வெளியிட்டது. காங்கிரஸ் கட்சி எம்.எஸ். சாமிநாதன் குழுவை அமைத்தது, பரிந்துரையை ஏற்றுக்கொண்டது, நிறைவேற்றவில்லை. ஆகவே நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடனேயே அந்த பரிந்துரையை உடனடியாக நிறைவேற்றும் என்று சொன்னார்கள். பிறகு 2016 உச்சநீதிமன்றத்தில் பஞ்சாப் விவசாயிகளுடைய தற்கொலைகள் இந்தியாவில் தீவிரமானதாக கூறி ஒரு வழக்கை போட்டார்கள். எம்.எஸ். சாமிநாதன் குழு பரிந்துரையை மோடி அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று. மோடி அரசு அதற்கு பதில் கொடுத்தது, எங்கள் அரசு கொள்கை பூர்வமாக எம்.எஸ். சாமிநாதன் குழு பரிந்துரையை நிறைவேற்றுவதில்லை என்று கொள்கை முடிவெடுத்து விட்டதாக அவர்கள் அஃபிடவிட்டை தாக்கல் செய்தார்கள். அதற்கு பிறகுதான் தொடர்ந்து போராட்டங்கள் நடந்தது. 2020 ஆண்டு கடுமையான போராட்டத்தை தீவிரப்படுத்தினோம் டெல்லி மாநகரத்தில். 2021 1.5 ஆண்டு காலம் கிட்டத்தட்ட அது குறித்து வாய் திறக்காத பிரதமர் பஞ்சாப், உத்தரப்பிரதேசம் போன்ற 5 மாநிலங்களில் தேர்தல் வந்ததால் உடனடியாக அவர் போராட்டத்தை திரும்ப பெற வேண்டும், நான் வேளாண் விரோத சட்டங்களை திரும்ப பெறுகிறேன், எம்எஸ்பிக்கு நிரந்தர சட்டம் கொண்டு வருவதற்கு உடனடியாக விவசாயிகளோடு கலந்து பேசுவதற்கு ஒரு புதிய குழுவை அமைக்கிறேன் என்று அறிவித்துவிட்டு 40 பேர்கள் கொண்ட குழுவையும் அறிவித்தார் நேரடியாக பிரதமர் மோடி அவர்கள். 2021 அதற்கு பிறகுதான் அதற்கு முதல் பிரதமருக்கு மேல கோபம் இருந்தாலும் பிரதமரே இறங்கி வந்து வேளாண் விரோத சட்டங்களை திரும்ப பெறுவதாக கூறி எம்எஸ்பிக்கு குழு அமைப்பதாக அறிவித்த உடனடியே விவசாயிகள் மதிப்பளித்து அந்த போராட்டத்தை திரும்ப பெற்றார். ஆனால் அன்றைக்கு அறிவிக்கப்பட்ட 40 உறுப்பினர்கள் 30 குறைக்கப்பட்டது, 30 20 ஆனது, 20 10 ஆனது, 10 5 ஆனது. இன்று வரையிலும் அதற்கான எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை. எம்.எஸ். சாமிநாதன் குழு பரிந்துரையை படிப்படியாக நிறைவேற்றும் என்று சொன்னார்கள், அது குறித்தும் எந்த நடவடிக்கையும் இல்லை. விவசாயிகள் மீது போடப்பட்ட வழக்குகள் திரும்ப பெறப்படும் என்று சொன்னார்கள், அதுவும் திரும்ப பெறவில்லை. லக்கிம்பூர் கலவரத்தில் விவசாயிகளை சுட்டு தள்ளியே மத்திய அரசில் உள்துறை இணையமைச்சராக பதவி வகிப்பவரே மகனே அந்த கொலை குற்றவாளி. ஆனால் அவர் அமைச்சரவையில் தொடர்கிறார். அந்த கொலை குற்றவாளி மீது வழக்கு தொடரப்பட்டதை தவிர இதுவரையிலும் அவர்களுக்கு தண்டனை வழங்கப்படவில்லை. இவ்வாறான நடவடிக்கைகள் தொடர்கிறது. வங்கிகள் கொடுத்த கடனை வசூல் செய்வதற்கு மிக மோசமான நிலைக்கு அரசு நடவடிக்கை எடுத்தது. கடந்த வருகிற பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்கூட்டி 10வது ஆண்டு பட்ஜெட்டை நிர்மலா சீதாராமன் அவர்கள் தாக்கல் செய்தார்கள். அந்த பட்ஜெட்டில் இந்த விவசாயிகளுடைய கொடுத்த வாக்குறுதியில் நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் என்று எதிர்பார்த்தோம். கொடுத்த வாக்குறுதியில் நிறைவேற்றப்படவில்லை. விவசாயிகளுடைய கடனை தள்ளுபடி செய்ய இயலாது, நிதி ஆதாரம் குறைவு என்று சொல்லுகிறார்கள். ஆனால் 24 லட்சம் கோடி ரூபாயை கார்ப்பரேட் நிறுவனங்கள் விரலுட்டி எண்ணக்கூடிய 10-15 நிறுவனங்களுக்கு தள்ளுபடி செய்திருக்கிறார்கள். கடந்த 2016க்கு பிறகு தள்ளுபடி செய்திருக்கிறார்கள். பட்டியலே வெளிவந்திருக்கிறது. இவ்வாறான செய்திகள் வெளிவருகிற போது கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்க என்று கோரி கடந்த 13ஆம் தேதி போராட்டத்தை பிப்ரவரி மாதம் துவங்குவதாக அறிவித்தோம். ஏற்கனவே நாங்கள் பிப்ரவரி 20 அதற்கான போராட்டத்தை அறிவித்தோம். ஆனால் பாராளுமன்ற கூட்டம் விவசாயிகள் 20 போராட்டம் அறிவித்த உடனே முன்கூட்டியே திட்டமிட்டு முடிப்பதற்கான முயற்சி வந்தபோது நாங்கள் பிப்ரவரி 13 என்று முடிவெடுத்தோம். 15 வரையிலும் நடக்கும் என்று எதிர்பார்த்த பாராளுமன்ற கூட்டம் 10ஆம் தேதியே முடித்துக் கொண்டார்கள். 12ஆம் தேதி பிரதமர் அறிவித்த அடிப்படையில் பி.எஸ். கோயல், மத்திய அமைச்சர்கள் பி.எஸ். கோயல், அர்ஜுன் முண்டா உள்ளிட்ட 3 அமைச்சர்கள் கொண்ட பேச்சுவார்த்தை சண்டிகரில் நடந்தது. நானும் அந்த பேச்சுவார்த்தை குழுவில் இடம்பெற்றேன். மாலை 5:30 மணிக்கு துவங்கிய பேச்சுவார்த்தை இரவு 12:30 மணிக்கு முடிவடைந்தது. விடிந்தால் போராட்டம் துவங்க வேண்டும். 12 மணி நேரம் வரையிலும்
பேச்சுவார்த்தை என்கிற பிறகு விவசாயிகளுடைய போராட்டத்தை முடக்க வேண்டும் என்கிற மறைமுக சூழ்ச்சியில் ஈடுபட்டதை தவிர கோரிக்கைகள் எதையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. 13 கோரிக்கைகள் நாங்கள் முன்வைத்தோம். 13 கோரிக்கைகளுக்கு கால அவகாசம் இல்லை என்று முடித்தாரே தவிர கோரிக்கைகள் எதையும் ஏற்றுக்கொள்கிறதா அரசு, நிறைவேற்றப் போகிறதா என்பது குறித்து எதையும் அவர்கள் இசைவு தெரிவிப்பதற்கு முன்வரவில்லை. அதனால போராட்டம் நடந்தது. அதுக்கப்புறம் போராட்டம் வந்து கொஞ்சம் அதுக்கப்புறம் அன்னைக்கு இரவே 12:30 மணிக்கு அவர் சொன்னாரு, நீங்க வந்து அரசியல் பின்புலத்தோட வந்திருக்கீங்க. இன்னும் குறிப்பிட்டு சொன்னாரு, காங்கிரஸ் கட்சி தூண்டுதல்ல. இது முதல் போராட்டம். இரண்டாவது பேச்சுவார்த்தையில கொஞ்சம் ஏதோ ஒப்புதல் கிடைச்சது இல்ல, 4 கட்ட பேச்சுவார்த்தையிலும் எதுவும் முடியவில்லை. போராட்டம் கொஞ்சம் ஒத்தி வச்சாங்கல்ல, கொஞ்சம் ஒத்தி வச்சாங்க. போராட்டத்தை ஒத்தி வைக்கவில்லை. நாங்கள் மீண்டும் டெல்லிக்குள் நுழைவோம் என்று அறிவித்தோம். டெல்லிக்குள் நுழைய விடாமல் ராணுவத்தையும் ஹரியானா மாநில போலீஸையும் நிறுத்தி ஹரியானா மாநில எல்லையில் விவசாயிகள் மீது துப்பாக்கி குண்டுகள் சுப்ரவன் சிங் என்கிற இளைஞர் 24 வயது இளம் விவசாயி சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். இப்படியாக பல விவசாயிகள் அதிர்ச்சி மரணங்கள் அடைந்திருக்கிறார்கள். அந்த கண்ணீர் பகு குண்டு எதிர்கொள்ள முடியாமல் மரணம் அடைந்திருக்கிறார்கள். இவ்வாறான நடவடிக்கைகள் எடுக்கிறதை தவிர இதுவரையிலும் தீர்வு காணுவதற்கு எந்த முயற்சி எடுக்கவில்லை.